மம்முட்டியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அங்க வேற யாராவது வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டா தெரியலன்றதான் ரீசன். ஏன் சொல்றேன்னா, இல்ல நான் டோனி ஸ்டார்க்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் வச்சு கேட்டேன் அவெஞ்சர்ஸ்ல. அதுல நான் வந்து வெறுத்துட்டேன். டிஎஸ்பில தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தேன் நானு. நம்ம நடிகர்களால இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருப்பாரு. பட் நடிச்சிருக்கலாம். பட் ஆனால் மம்முட்டி சார் வந்து நேச்சுரலாக அதை பண்ணியிருப்பாரு. அது வந்து இதாக இருக்கும். இன்னொன்று சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அந்த படத்துக்காண்டி. அதே மாதிரி தான் ஆனந்தம் படமும் சம்பளம் வாங்கலைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனந்தம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, சூப்பர் குட்ஸ் ஃபிலிம்ஸுங்கிறதுலாம் பெரிய இது. எனக்கு அது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிடிச்சிருந்தனால சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டிஸு அவருக்கு அந்த கதைகள் நல்லாவே கிடைக்கும். மம்முட்டியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அங்க வேற யாராவது வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டா தெரியலன்றதான் ரீசன். ஏன் சொல்றேன்னா, இல்ல நான் டோனி ஸ்டார்க்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் வச்சு கேட்டேன் அவெஞ்சர்ஸ்ல. அதுல நான் வந்து வெறுத்துட்டேன். டிஎஸ்பில தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தேன் நானு. அவர் ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு நடப்பாருன்ட்டுல அது வந்து அவர் இமிடியேட் பண்ண மாட்டாரு. அவர் பொண்ணோட லைஃப் வந்து அந்த ஒரு 10 அடிக்கு அவர் வாழ்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பாரத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த வாயெல்லாம் அப்படி கையெல்லாம் அடக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி பாப்பாரு. இப்படி ஒரு லைஃப் தான் நம்ம பொண்ணு லீட் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு பார்வை இருக்கும். அதுதான் அந்த சராசரியான வாழ்க்கை வந்து எவ்வளவு நமக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம்ன்ற டைலாக் அங்க அவர் எப்பாரு. அதே மாதிரி இன்னொரு டைலாக் இருக்கும். இன்னொரு டைலாக் இருக்கும். நீங்க ஏன் இன்னொருத்தர் மாதிரி இல்லன்றதே எங்க பெரிய வன்முறைன்னு சொல்லுவாரு. ஒரு டைலாக்ல இருக்கும். ஆமா, நீங்க ஏன் இன்னொருத்தர் மாதிரி இல்லன்னு கேக்குறது ஒரு பெரிய வன்முறை. நீ குட்டையா இருக்கா, ஹைட்டா இருக்கா, சிவப்பா இருக்கா, கருப்பா இருக்கா, ஒல்லியா இருக்கான்றது ஒரு பயங்கர அஃபென்சிவ் தான். அவங்க இருந்துன்னு போட்டான். எப்படியோ நீ இருக்கிறவரும் கேட்க கூடாது இல்ல. இது இவன் வந்து பெத்து சோறு போட்டு வாழ்த்த மாதிரி பேசுவான். யாரு உங்க அப்பா கேட்டாரா? சாரி. அந்த ரைட்டிங் இருக்குல்ல, டெப்த் இருக்குல்ல, அந்த டைலாக் டெப்த், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னடா படத்தை அவன் மொழியே இல்லாத படத்தை பாத்துக்கிறான். கேட்டா அது பேரன்பு. அவனுக்கு பேரன்பு. எல்லா படமே பேரன்பு தான். பாட்டு மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல வந்து மயிலா தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல வந்து மம்முட்டி வந்து ஒரு பொண்ணை சந்தோஷப்பட்டுறேன் அங்க ஊட்டில அந்த வீடு சொல்ல அங்க ஒரு சாங் இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, வைக்கணும்னு வச்ச மாதிரிலாம் இருக்காது. பட் அந்த பேக்ரவுண்ட் உள்ள போக சொல்ல அது பயங்கரமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த மீரா கேரக்டர் வர சொல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நடக்க சொல்ல அப்போ ஒரு மியூசியம் போடுவாரு பிஜிஎம்ல. அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கு. அந்த காணொல போட சொல்ல பிஜிஎம் படம் ஃபுல்லாவே இருக்கும். ஆனா அது செட்டுலாம் ஒரு மாதிரி பிளே பண்ணும். மியூசிக் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த படம் அது யாருமே அதை பத்தி இவனை பத்தி பேசவே இல்ல. படத்துல படத்துல மியூசிக் ஞாபகம் இல்ல. இப்ப நடக்க போற இது ஒன்னா என் தலைவனே ஒன்னோட இவனை பத்தி பேசுவான். எனக்கு தெரியுமே தவிர எந்தெந்த செல்ல எப்ப வரும் தெரியாது. பேசினே நாங்க சாப்பிட்டு வரோம். அவ்வளவுதான். பேரன்பை பத்தி படத்துல சீன்ஸ் மட்டும் பாத்திருக்கேன். அடுத்த படத்துக்கு என்னென்ன கிளிப் எல்லாம் பாத்தீங்க? இப்போ இந்த டாக்ஸி படம் சொன்னல அந்த கிளிப் பாத்துருக்கேன். இப்ப இது இந்த டாக் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 2-3 நாளுக்கு உங்களுக்குள்ள பேரன்பு தாக்கம் தான் இருக்கு. இன்ஸ்டா ஃபுல்லா கேமராமேன் தாக்கத்துல தான் பேசவே வராம அங்க உட்காந்து சொல்ல வந்தேன்னா அந்த படத்துல இங்கதான் இது வருதுன்னே நோட் பண்ணவே முடியாது. எல்லாம் சட்டிலா போயிட்டே இருக்கும். தெரியும் செத்து போச்சு மனசுன்னு ஸ்டார்ட் ஆகும். முடிக்கும் போது மெல்ல துடிக்கும் மனசுன்னு முடியும். ஒரு புரட்சிகரமாவே போவோம். ஆனா நீ பேரன்பு பார்த்தனா அப்படி இருக்கவே இருக்காது. அது ஒரு லைஃபாவே கொண்டு போவாங்க. அந்த நேச்சர் வந்து அதான் இந்த இயற்கை வந்து நம்மள எப்படி கொண்டு போகுது அது மாதிரி அந்த மாதிரிதான் அந்த ஃப்ளோலயே படம் இருக்கும். அந்த எண்டிங் கூட பயங்கரமா இருக்கும். அந்த சீட்ல ஒரு ரோடு இருக்கும். இந்த சைடு வந்து அந்த மரங்கள்லாம் எதுவும் இருக்காது. அந்த ஒரு மண்ணா இருக்கும். நீ அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒரு மரம்லாம் அதான் இயற்கை வந்து எவ்வளவு அழகானது. அது பயங்கரமா இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி சோசியலிஸ்டா தான் இருக்கும் ராமோட படம் எல்லாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா பேரன்பு அப்படி இருக்கவே இருக்காது. பேரன்பு அப்படி இருக்கவே இருக்காது. வா உட்கார் வண்டி ஆட்டோல ஏறு வா டிராவல் பண்ணுவோன்ற மாதிரி அது புக்கு படிக்கிற மாதிரி. அமுதன் வந்து கதை சொல்லுவாரு. என்னோட வாழ்க்கை இது பாருங்கன்னு அப்படிதான் ஆரம்பிக்காது. இது அமுதன் ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணை வந்து லாஸ்ட்ல பாத்துக்க முடியாம அவங்க அம்மா கிட்டயே போயிருப்பாரு. பாத்திருக்கியா? எக்ஸ் கிட்டே இன்னொரு குழந்தை இருக்கும். அது வந்து அந்த சீனும் வந்து ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துற சீன். திருப்பி போய் எக்ஸ் கிட்ட பேசிட்டு அதே மாதிரி எல்லா எக்ஸையும் பாத்துட்டு எல்லா எக்ஸும் குழந்தை இருக்குங்கிற ஃபீலிங் நீங்க பொண்ணு கொடுத்துடலாம் வருவான். பொண்ணை வந்து சரி இவகிட்ட கொடுத்துடலாம் அம்மா அம்மான்னு கேக்குறேன். இதுக்கு மேல ஏன்னா வந்து அவன் ஏஜ் அட்டன் பண்றவா, அவளுக்கு சில நீட்ஸ் இருக்கும்.
ஆனா இவ அந்த பொண்ணு விட மாட்டா, நீ ஆம்பளைன்னு வந்துரும். அப்பாவை தாண்டி அவ ஆம்பளையா பார்க்க ஆரம்பிச்சிருவா மம்முட்டிய. அது வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த சமுத்திரக்கனி கேரக்டரும் அப்பா அவர் போவாரு, சொல்லுவாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து தெரியுது நீங்க அப்பா இல்ல ஆம்பளைன்னு. So அதனால அவர் ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகிதான் போவாரு. போவே கூடாதான் இருப்பாரு. பட் கீழே அந்த சீன் காட்டுவான், மேல போயிடுவாரு. சரி பார்த்து அண்ணா பார்த்தா பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா. நீங்க எப்படி இருக்கீங்க, வந்து கிளம்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு அமிச்சா. அதான் இவ கூட ஒரு லைஃப் இருக்கு. அதான் அதுக்கப்புறம் சரி நம்ம செத்துடலாம், அதுக்கப்புறம் வந்துருவாரு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரோப்பு தான் போயிடுவாரு. பயங்கரமா இருக்கும். அந்த சீன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, அவங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போவாரு. நீ மட்டும் தனியா இங்கிறது, நான் மட்டும் போய் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம, இல்ல பொண்ணை சாவடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருந்தோம். அவர் மோட்டிவே அந்த மாதிரி கேரக்டரா கொண்டு போவாங்க. இல்ல அவர் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னா, உன்னோட நீட் என்னால சொன்ன மாதிரி உன்னோட நீட் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அப்போ ஒண்ணு கொண்டு நான் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும், 2 பேருமே போயிடுவோம், வேஸ்ட். இது வந்து அந்த பழைய படம்லாம் இருக்கும், சோத்துல வசம் வச்சு சாப்பிட்டு செத்துறாங்க அந்த டைம் தான். ஆனா நம்ம அந்த படம்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. இது வந்து கனெக்ட், ஏன்னா ஸ்டார்டிங்லயே அந்த சைக்கிள்குள்ள ஏறு லாக் போட்டு அந்த வடிவில கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி லாக் பண்றப்பல்ல. என்னன்னா இவ்வளத்தையும் பண்ணிட்டு டைட்டில் பேரன்புன்னு ஒண்ணு சூஸ் பண்ணாங்க பத்தியா இருக்குல்ல. ஏன்னா எங்கேயோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேரன்பு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும், இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அதை வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு கட்டத்தை நம்ம கொடுப்போம், ஒரு கட்டத்தை நம்ம வாங்குவோம், அது மாறும். அதுதான் அவர் கடந்து வந்திருப்பாரு. ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த கனெக்ஷன் இருக்கும்ல, இவருக்கும் அந்த பொண்ணுக்கும், அந்த கார்ல வருவாங்களா அந்த கேரக்டருக்கும் இவருக்கும் அஞ்சலிக்கும் இருக்கும். அப்படின்றப்போ எல்லாத்துலயும் அந்த பேரன்பு இருக்கு. ஒரு வாட்டியும் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீண்டதுதான் கிடையாது, அந்த ஒரு குறுகிய காலத்துல கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். ரிலேஷனுக்கு அந்த மீனிங் அப்படின்றதுதான் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லாமே அந்த மீனிங் தான்ன்ற மாதிரி இருக்கும். ஒருத்தனை நீங்க ஏன் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு புரிஞ்சது.